உங்கள் மொபைல் வந்து தொலைஞ்சு போயிடுச்சா இல்லை திருடு போயிடுச்சா கவலையே படாதீங்க. ஐஎம்இஐ நம்பரை மட்டுமே வச்சு அந்த மொபைல் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த மொபைலை மற்றவங்க யூஸ் பண்ணாமல் பிளாக் பண்ணிடவும் முடியும். இது இந்தியன் கவர்மெண்ட்டே கொண்டு வந்திருக்கிற புது ஆப்ஷனுங்க, மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மூலயமா அவங்க வந்து மொபைலை வந்து சிம் கார்டை கலத்திட்டாலும் சரி, இல்லை நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டாலும் சரி, ரீசெட் பண்ணிட்டாலும் சரி, ஏன் மொபைலை சுவிட்ச் ஆஃபில் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிட முடியும். அதனால வீடியோவை முழுசாக பார்த்து தொலைஞ்ச மொபைலை கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்கள் மொபைல் தொலைஞ்சா என்ன பண்ணணுன்றதை இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சேஃப்டியான மெத்தட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இப்போவே லைக் பண்ணிவிடுங்க. சேனலை இதே மாதிரி டெக் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். மறக்காமல் வீடியோ கீழே ஏதாவது ஒரு கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்கள் தொலைஞ்சு போன மொபைலை எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை மொபைல் தொலைஞ்சிட்டா எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு கவர்மெண்ட்டே ஒரு வெப்சைட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ கீழே ப்ளூ கலர் இன்ஸ்டால்னு போட்டு டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் TEKDOST இப்படி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி வரல அப்படின்னா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டு மொபைல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். MOBILE இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் வரும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேயும் இந்த அப்ளிகேஷன் இருக்குது. பட் நிறைய ஃபேக் அப்ளிகேஷன் இருக்குன்றதுனால நான் இப்படி லிங்க் கொடுக்குறேன். உள்ளே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் தான். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுனால மொபைலை ட்ராக் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணிக்கிற வெப்சைட்டு. இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு தேவையானது ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது மொபைலை கண்டுபிடிக்கிறது, பிளாக் பண்ணுறது. ஸோ ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், ஸோ அஃபிஷியல் வெப்சைட் தான். கீழே போங்க. கீழே போனது டிவைஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் தொலைஞ்சு போன மொபைலில் 2 சிம் கார்டு போட்டிருந்தீங்கன்னா 2 நம்பர் என்டர் பண்ணுங்கள். இல்லை ஒரே சிம் கார்டுனா ஒரு நம்பரை மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே IMEI நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா IMEI நம்பர் இருக்கும், பார்த்தீங்கன்னா அதை என்டர் பண்ணிக்கோங்க. பாக்ஸ்லேயும் IMEI நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா இப்போவே மொபைலில் போய்ட்டு *06# போட்டிங்கன்னா IMEI நம்பரை வரும். நோட் பண்ணிக்கோங்க. தொலைஞ்ச மொபைல் இது வந்து பாக்ஸில் இருக்கும். போட்டு கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே போங்க. டிவைஸ் பிராண்டுன்னு இருக்கும். அதில் உங்கள் தொலைஞ்சு போன மொபைலோட பிராண்ட் நேம், அதாவது சாம்சங்கா, ஓப்போ, விவோ, ரெட்மி, அது என்ன மொபைல் கம்பெனியோ அதை என்டர் பண்ணிவிட்டு என்ன மாடல் அப்படின்றத கீழே கேட்டிருப்பாங்க. அந்த மாடலை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ், அதாவது நீங்கள் அந்த மொபைலை வாங்கும்போது இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இல்லை ஆன்லைனில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது லூஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்கள் மொபைல் எந்த இடத்துல தொலைஞ்சிச்சோ அந்த ஊர் பேரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன டேட்டு, என்ன டைமுக்கு உங்கள் மொபைல் தொலைஞ்சிச்சு அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த மாதிரி என்ன ஸ்டேட்டில் தொலைஞ்சிச்சு அப்படின்றதையும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கம் என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்றத அந்த ஸ்டேஷன் நேம் இதிலேயே கொடுத்துருப்பாங்க. என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போலீஸில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா, இல்லை இனிமேல் கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்கல்ல, அந்த நம்பர் உங்களுக்கு என்டர் பண்ணிக்கோங்க. போலீஸ் காப்பி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா கீழே போயிடுங்க. கீழே போனதுக்கப்புறம் மொபைல் ஓனர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது மொபைல் வாங்கினவங்களுடைய பேர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. யார் பேரில் வாங்கினீங்களோ அவங்களுடைய ஆதார் ஐடி, அவங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே போங்க. இமெயில் ஐடி போட்டு கேப்சா கோடு இருக்கும். அந்த கோடை பார்த்து கீழே அப்படியே என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுங்க. ஒரு OTP வரும். அந்த OTP ஓகே கொடுத்துட்டு அந்த டிக் மார்க் கழட்டிட்டு சப்மிட் மட்டும் கொடுத்துருங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த மொபைல் வந்து ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ திருடிட்டு போனவங்களோ இல்லை தொலைஞ்சவங்க கிடைச்சவங்க வந்து உங்கள் மொபைலை யூஸ் பண்ணவே முடியாது. இதே மாதிரி உங்கள் மொபைலும் தொலைஞ்சு போனால் திருடு போனால் கண்டுபிடிச்சிக்கணும்னா இப்போவே உங்கள் மொபைலில் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மொபைலில் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. மொபைல் தொலைஞ்சிருச்சு, திருடு போயிடுச்சுன்னா உடனே இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போவே இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால்னு இருக்குது. உங்கள் மொபைல்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் இருக்கிறவங்க மொபைலில் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. வீடியோவுக்கு கீழே இன்ஸ்டால் லிங்க் இல்லைன்னா இன்டர்நெட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. TEKDOST அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். TEKDOST இது உள்ளே இருக்குது. அப்ளிகேஷன் லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கமெண்ட்டை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மொபைல் நம்பரை மட்டுமே வச்சு லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறது. சேனல் உள்ளே போயிட்டு அந்த வீடியோவையும் பாருங்கள். நன்றி.